ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மறுபடியும் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேதம் புது நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு நிறைய கடிதங்கள் நம்முடைய ஏஞ்சல் டிவிக்கும் எனக்கும் கூட நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க. கர்த்தராகிய தேவன் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வதித்து தருகிறார் என்கிற அந்த நம்பிக்கை, அந்த ஒவ்வொரு செய்தியும் நாங்கள் கேள்விப்படும் பொழுது அதிக மகிழ்ச்சி உண்டாகிறது. இந்த நாள்ல கூட நம்ம போன வாரத்துல நம்ம பார்த்த ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவன் எந்தெந்த காரியத்திலெல்லாம் வெற்றி பெறணும், ஜெயம் பெற வேண்டும் என்கிறதை குறித்த சில சத்தியங்களை நம்ம கேள்விப்பட்டோம். இன்னைக்கு தொடர்ந்து இந்த வாரத்திலும் கூட அதனுடைய கண்டினியூஷன், அதனுடைய மற்ற பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஒரு யுத்த களம் போன்றது. அவன் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வினாடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் நிறைய போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இது நான் சொல்லித் தருவதை விட நீங்கள் அனுபவித்து தெரிஞ்சிருப்பீங்க நிறைய விஷயம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் நீங்க கேட்டீங்கன்னா அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாசத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்ம நிறைய போராட்டங்களை சந்தித்தோம். உறவினர்கள் மூலம் போராட்டம் வந்திருக்கும், நம்முடைய குடும்பத்தினர் மூலம் போராட்டம் வந்திருக்கும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்துக்குள்ளே நிறைய போராட்டம் வந்திருக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மூலமா கூட இந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் வருகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். சில சபைகள் இருக்கிறவங்க சொல்றாங்க, எங்க விசுவாசத்திற்கு ஊழியக்காரர்களே உலை வைத்து விடுவார்கள் போல இருக்குது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, ஒவ்வொரு விதமான உபதேசம் சொல்றாங்க, எது உண்மை என்று தெரியல, தடுமாறி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கிறாங்க. அவ எது எப்படியோ உங்களுடைய அந்த விசுவாசத்தை இழக்க பண்ணுவதற்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த நல்ல ஆசீர்வாதத்திலே நீங்கள் சந்திக்கிற யுத்த களத்திலிருந்து உங்களை எப்படியாவது கொஞ்சம் பின்னடைய பண்ண வேண்டும் என்பதற்காக சத்துரு ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். காலம் கடைசி ஆக ஆக உபத்திரவம் போராட்டம் பெரிய கொண்டே போகிறது மனிதர்களுக்கு. இன்னைக்கு மனிதர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு காரியங்களை கவனித்துக் கொள்வது கூட நேரம் இருப்பதில்லை. நாட்கள் பொல்லாதது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப இந்த காலம் என்பது மனிதர்களுக்கு கிடைக்காத ஒரு அரிய பொருளாக மாறிக்கொண்டு வருகிறது. இதுக்கு நடுவில் அவங்க ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், நல்ல தியானம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு கடினமான அனுபவமா தான் இருக்குது. ஆனாலும் இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றபடி ஜீவித்தால் ஒழிய அந்த நித்திய ஜீவனை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வது என்பது முடியாத ஒரு காரியமா இருக்கு. முதல் காரியமாக நம்ம போன வாரத்துல பார்த்தது என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் முதல் விஷயம் தேவனால் பிறந்த அவருடைய பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தரால் பிறந்தவைகள் எவைகளோ அவைகள் தான் உலகத்தை ஜெயிக்கும் சொல்லி வேத புத்தகத்தில் எழுதியிருக்கு. ரெண்டாவது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிற அனுதினம் சந்திக்கிற போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டுமானா நமக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டாவது தன்மை விசுவாசம். விசுவாசம் என்றால் உறுதியான விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். முதல் வசனத்தில் நம்ம படிச்சோம், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும், ஜெயம் என்று படித்தோம். இல்ல, ரெண்டு விஷயங்களை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுது. ஒன்னு, கர்த்தரால பிறந்திருக்கணும், ரெண்டாவது விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். வாழ்க்கையில் நாம் பாராட்டின விசுவாசத்திலிருந்து வேறுபடுவதாகத்தான் நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் ஒருவன் கர்த்தருக்குள்ளே பிறக்கணும்னா அதற்கு நான் என்ன சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அதிகாரம் பெற்றார். அப்படியானா அப்போ ஒரு மனிதன் தேவனால் பிறக்கும் பொழுதே சொல்லியிருந்தேன், கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அதிகாரம் பெற்றார். அப்படியானா அப்போ ஒரு மனிதன் தேவனால் பிறக்கும் பொழுதே விசுவாசித்தால் தான் அவன் தேவனால பிறக்க முடியும். ஆனா இங்க சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும், ஜெயம் அப்படின்னு சொன்னா தேவனால் பிறப்பதற்கு நாம் பயன்படுத்தின விசுவாசத்திலிருந்து மாறுபட்ட வேறொரு விசுவாசத்தை குறித்து இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்படியானால் விசுவாசத்துல நிறைய வகைகள் இருக்கிறதா என்கிற கேள்வி கூட நீங்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகத்துல அன்பின் தன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது சகல விசுவாசங்களும் என்று சொல்லி எழுதியிருக்கு. சகல விசுவாசம் எனக்கு இருந்தாலும் சமுத்திரத்தை அடக்குவதற்கும் உலகத்தை கவிழ்த்து போடுவதற்கும் ராஜ்யங்களை உருவாக்குவதற்கும் கட்டுவதற்கும் நாட்டுவதற்கும் தான் சகல விசுவாசம். அப்படின்னா விசுவாசம் என்கிறது ஒரு பொருள் அல்ல, ஒரு காரியம் அல்ல, எல்லாவற்றையும் நம்புகிற இரண்டாவது கட்டமான முக்கியமான மேன்மையான விசுவாசத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுது. அப்படியானால் இதனுடைய அடிப்படையிலே விசுவாசத்தை நம்ம 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்னு, அடிப்படை விசுவாசம். இந்த அடிப்படை விசுவாசம் தான் தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளவும் தேவனுடைய நாமத்தின் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கவும்
கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாற்றவும் செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு தேவைப்பட்ட விசுவாசத்துக்கு பேரு அடிப்படை விசுவாசம். இரண்டாவது விசுவாசம், இதே வசனத்துல சொல்லியிருக்கிற விசுவாசம், நாம் அந்த விசுவாசத்தில் வளர்ந்து சாத்தானை ஜெயிக்கிற விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமானது. அப்படியானால் விசுவாசம் என்பது ஒன்றல்ல. விசுவாசத்தில் நாள்தோறும் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசம் எதனால வரும்னு கேட்டா, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுனால வருமா, தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறதுனால வருமா? ரோமருடைய புஸ்தகம் அப்படித்தான் சொல்லு, விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையினால வரும். அந்த வார்த்தைகளை அடிக்கடி கேட்கறதுனால வரும். ஏஞ்சல் டிவி போன்ற நிகழ்ச்சிகள்ல 24 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிபரப்பாகின்றன. சில வீடுகள் எனக்கு நல்லா தெரியும், நல்ல கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த டிவி நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நான் கூட நினைப்பதுண்டு, எப்ப பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிற இந்த வீட்டுல எல்லாரும் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. ஒரு தாயார் இடத்துல நான் கேட்டேன், இந்த மாதிரி உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஏஞ்சல் டிவி ஓடிக்கொண்டே இருக்கிறது, எப்படி 24 மணி நேரம் உங்களால் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியுதுன்னு சொன்னேன். அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நாங்க உட்கார்ந்து பாக்குறது கொஞ்ச நேரம் தான், ஆனால் அந்த நிகழ்ச்சிகளை எங்கள் வீட்டில் ஓட விட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த சத்தம் எங்க காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் சமயக்கட்டுல இருந்தாலும் கேட்கும், பெட்ரூம்ல நாங்க படுத்திருந்தாலும் கேட்கும், நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் அந்த வார்த்தைகள் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், கர்த்தருடைய வார்த்தைகள் காதுகளில் விழுந்து கொண்டே இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய காதுகளுக்குள்ளே போக போக அதை நமக்கு செவி கொடுத்து கேட்க கேட்க அது நமக்குள் தோற்றுவிக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம். விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதுனால வரும்னு ரோமர் 10:17 சொல்லுது. அப்ப அந்த வார்த்தைகளை கேட்க 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 விசுவாசத்திலே ஒரு உறுதிப்பாடு நமக்கு உண்டாகிறது. அடிப்படை விசுவாசம் என்பது நாம் அடைந்து கொள்ளுகிற விசுவாசமாக, வெற்றி கொள்ளுகிற விசுவாசமாக, அது வேறொரு பரிமாணத்திற்குள்ளே அது கடந்து வந்து விடுகிறது. சிலர் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அடிப்படை விசுவாசத்தோட நின்று விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறுவதற்கு அவர் ஏற்றுக்கொண்டார்கள் அல்லவா, ரட்சிப்புக்கு ஒரு விசுவாசம் தேவை. நம்ம கர்த்தரிடத்திலே நம்முடைய எல்லா பாவங்களை அறிக்கை செய்வதற்கு ஒரு விசுவாசம் தேவை. கர்த்தர் தான் தேவன் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு விசுவாசம் தேவை. அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போவாங்க, ஒரு சபைக்கு போவாங்க, ஒரு செய்தியை கேட்பாங்க. அதுல திடீரென்று அவர்கள் தேவன்தான், இயேசுதான் உண்மையான தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டு உடனே விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாக கூட மாறிடுவாங்க, ஞானஸ்தானம் கூட எடுத்துருவாங்க. ஆனால் அதோடு நின்று விடுவார்கள் பல பேர். அதுக்கு மேல அடுத்த கட்டத்துக்குள்ள அவர்கள் போவதில்லை, போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைப்பதில்லை, அல்லது அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பதும் இல்லை. வேதத்தில் சொல்லுது, நீங்கள் முதலாவதாக அடிப்படை விசுவாசத்தை நீங்கள் அடைந்தீர்கள். அந்த அடிப்படை விசுவாசத்தினால் இயேசுவின் பிள்ளைகளாய் மாறும் அதிகாரத்தை பெற்றீர்கள். அந்த அடிப்படை விசுவாசத்தினால் தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள் என்று எண்ணப்படும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியையும் பெற்றுக் கொண்டீர்கள், உண்மை. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் சகல காரியங்களையும் கீழ்ப்படுத்தும்படிக்கான அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதான விசுவாசத்தில் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதம் சொல்லு, தேவனால் பிறப்பது உலகத்தை ஜெயிக்கும். அந்த தேவனால் பிறப்பதற்கு ஒரு விசுவாசம் தேவை. நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும், ஜெயம் என்று எழுதியிருக்கு. அப்ப இது வந்து 2வது கட்ட விசுவாசத்தை குறிக்கிறது. அப்படினால் இதற்கு நம்ம 2 கட்ட விசுவாசத்துக்கு 2 பேர் கொடுத்துக் கொள்ளலாம். முதல் விசுவாசத்துக்கு பேரு அடிப்படை விசுவாசம், எல்லாரும் விசுவாசிக்கிறாங்க. அங்கே தீத்துவின் புஸ்தகம் 1:1 சொல்ற மாதிரி அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ள இருக்கு. பொதுவான விசுவாசம் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குள்ள இருக்குது. ஒருவேளை அவங்க ஆசோர்களா இருக்கலாம், நாமினல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுகிறோம், அது மாதிரி கிறிஸ்தவர்களா இருக்கலாம். சிலர் பாரம்பரியமாய் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வருகிறவர்களாக இருக்கலாம். அவர்களுக்கு இயேசு மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, இயேசுனுடைய பெயர் மேல ஒரு நம்பிக்கை இருக்குது, அவர்தான் தேவன் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு அடிப்படை விசுவாசம். வேதம் சொல்லுகிற மற்றொரு விசுவாசம் என்னன்னா, நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை வைத்துக் கொண்டு உலகத்தில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு விசுவாசம், வெற்றி பெறக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்துக்குள்ளே வளர்ந்தாதான் சாத்தானை எதிர்க்க முடியும், உலகத்தை எதிர்க்க முடியும், மாம்சத்தை எதிர்க்க முடியும். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கு, நிறைய விஷயங்கள். ஆனால் அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் உலகம் சம்மதிப்பதில்லை. எதற்கு? பிசாசு சம்மதிப்பதில்லை. இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் யாவும் சுகமாய் வாழ வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். நம்முடைய தேவைகளை சந்திப்பதாக கர்த்தர் கொடுத்திருப்பதுதான் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நம்முடைய சரீரத்தில் கர்த்தர் தரும் ஆசீர்வாதம், பலன் எல்லாமே உலக பிரகாரம் பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும்
அதை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு சத்துருவானவனுடைய அந்த சதி, அந்த தடைகள் நிறைய சிருஷ்டித்து அவர்கள் கைகளில் இந்த உலகத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆசீர்வாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வேத வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தால், ஆதியிலே கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்த பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்து அவர்கள் கைகளில் இந்த உலகத்தை கொடுத்தார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தை பூமியை சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமா இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அவர் வெளிச்சத்தை படைத்தார், கடலை படைத்தார், காற்றை படைத்தார், எல்லாம் படைத்து நல்லது என்று கண்டார். ஒவ்வொரு நாள் முடிவிலும் அவர் படைத்தவர்களை பார்த்த பொழுது நல்லது என்று கண்டார் என்று எழுதியிருக்கு. இந்த நல்லது என்று கண்டாருங்கிற படைச்சுன்னா அதுக்கு எனக்கு நல்லது அப்படின்னு பாக்குறேன். ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டை அப்படி நிமிர்ந்து பாக்குறேன், நல்லது நல்லா இருக்கே. நான் ஒரு பொருளை உருவாக்கினால் அதை நல்லது அப்படின்னு பாக்குறேன்னா அது எனக்கு நல்லது என்று நான் பார்க்கிறேன். நான் என்ன காரியத்துக்காக படைச்சேனோ அதுக்கு எனக்கு நல்லது அப்படின்னு பாக்குறேன். ஒரு வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டை அப்படி நிமிர்ந்து பாக்குறேன், நல்லது நல்லா இருக்கே அப்படின்னு பாக்குறேன்னு சொன்னா நான் இங்கே குடியிருக்க போறேன் என்ற அர்த்தம். ஆனால் தேவன் இந்த உலகத்தை படைத்தவர் நல்லது என்று கண்டது எதற்குனா, தான் வாழ்வதற்காக அல்ல, தான் நேசிக்கும் தான் படைக்கும் மனிதன் வாழ்வதற்கு நல்லது என்று கண்டார். அப்படியானால் அவர் படைத்த எல்லாமே நீங்க அதுல பார்க்கக்கூடிய விஷயம், காற்று, கடல், மலை, அவர் மழை, நெருப்பு, இயற்கை எல்லாமே அவர் படைச்சிருந்த எல்லாமே அவர் நல்லது என்று பார்த்துதான் படைச்சிருக்கிறார். அப்ப எல்லாமே மனிதனுக்கு நன்மை செய்வதற்காக, மனிதனுடைய வாழ்க்கையை சுகமாய் மாற்றுவதற்காக, மனிதர்களுக்கு வேண்டிய நன்மைகளை கொடுப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி இருப்பதில்லை. நமக்கு ஒரு குளிர் அடித்தால், ஒரு வெயில் அடித்தால், மழை அடித்தால் அது நமக்கு நன்மையை தருவதை போலவே நிறைய பிரச்சனைகளும் தெரியுது, நிறைய தீமைகளும் வருது. அதுல ஒருவேளை பெரிய வெள்ளம் வந்து ஜனங்கள் வாரிக்கொண்டு போகிற மாதிரி ஆபத்து வருவது ஒரு பக்கம் இருந்தா கூட, ஒரு குளிர் எடுத்தால் பார்த்தா ஒரு 4 நாளைக்கு காய்ச்சல் கூட வந்துருது நமக்கு. அது நமக்கு நல்லதாக தோன்றுவதில்லை பல சமயங்களிலே. இது ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் வருது? கர்த்தர் நல்லதுன்னு பார்த்துத்தானே படைச்சார், நல்லது நமக்கு தர வேண்டும் என்பதற்காகத்தானே அவைகளை அவர் கர்த்தர் சிருஷ்டித்தார். ஆனால் அது நமக்கு நன்மையா இல்லையே. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த உலகம் தன்னுடைய நிலையிலிருந்து பிறண்டு போய்விட்டது. இந்த உலகத்தினுடைய கிரிகள் சாத்தானுடைய கைகளிலே மனிதனால் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. என் கையில கொடுத்த ஒரு பொருளை நான் மற்றொருவர் கொடுத்தால் அவர் அதற்கு உரிமையாளராய் மாறி விடுகிறார். கர்த்தர் ஆதாமுடைய கையிலே கொடுத்த உலகத்தை அவன் அப்படியே முழுவதா எடுத்து சாத்தானுடைய கையிலே கொடுத்து விட்டான். ஆகவே அதில் இருக்கிற இயற்கை, நன்மை, மனிதர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அப்படியே நிறைய அவைகளை பெற்றுக்கொள்ள நம்ம போராட வேண்டி இருக்குது. இதற்கு நமக்கு தேவையான ஒரு ஆயுதம் விசுவாசம். நமக்கு உரிமையான ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்ம சண்டை போடணும், போராடணும். இது ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஒப்பாக நம்ம சொல்லலாம். இந்தியா நம்முடைய நாடு, நாம் இருக்கும் நாடு நமதென்பது அறிவோம், அது நமக்கே உரிமையாம் என்பது அறிவோம் என்றெல்லாம் சொல்லி நமக்கு பல பாடல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது நம்ம நாடு. ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு ஆங்கிலேயர்கள் இதை பிடித்துக் கொண்ட பொழுது நம்ம தேசத்தின் நன்மைகளை நாம பெற்றுக் கொள்வதற்கு நாம போராட வேண்டியிருந்தது. பல நாடுகளிலும் சுதந்திர நேரங்களில் சுதந்திர போராட்டங்களை நீங்க எடுத்து பார்த்தா அப்படித்தான். அவர்களுக்கு உரிமையானதை பெற்றுக்கொள்ள அவர்கள் சண்டையிட்டு இருக்கிறாங்க, அதற்காக தியாகம் பண்ணி இருக்கிறாங்க, ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க, அதற்காக திட்டம் திட்டி இருக்கிறாங்க, இரவு பகலாய் விழித்து இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் பண்ணி இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக் நடத்தி இருக்கிறாங்க. இப்படி பல்வேறு போராட்டங்களை செய்துதான் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யாருடைய கையிலோ இருக்கிறதை பெற்றுக்கொள்வதற்கு அல்ல, இவர்களுக்கு சொந்தமானதை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, அவர்களுக்கு உரிமையானதை பெற்றுக்கொள்வதற்கு இவ்வளவு போராட்டங்களை இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதேதான் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நமக்குரியது. இந்த உலகத்தின் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் படைத்தது நமக்காகத்தான் படைத்தார். சாத்தான் இதில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு ஈ, எறும்பு, கொசு, துரும்பை கூட அவன் படைக்கவில்லை. அது அவனுடைய சிந்தனையில் தோன்றவும் இல்லை. அவன் ஒரு கிரியேட்டர் அல்லவும் அல்ல. அவன் தேவன் உருவாக்கி வைத்ததை அபகரித்துக் கொள்ளுகிறவன் ஒழிய அவனுக்கு சொந்தமா எதையும் உருவாக்க முடியாது. உருவாக்கும் சக்தி என்பது தேவன் ஒருவரிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. சாத்தான் என்ன செய்ய முடியும்? உருவாக்கப்பட்டவைகளை தந்திரமாய் கைப்பற்றிக் கொள்ளத்தான் தெரியும் அவனுக்கு. அப்படியானா உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையை நன்மையாய் வைத்துக் கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். நாம் இந்த உலகத்தில் சுகித்து வாழ்வதற்கும் ஜீவித்திருப்பதற்கும் தேவனால் நமக்கு டிசைன் பண்ணி செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டதுதான் அந்த பூமி. இதில் இருக்கிற மண்ணு, கல்லு, மணல், தூளு, காற்று, கடல் எல்லாம் நமக்காக. ஆகவே இதை நாம விட்டு கொடுக்க முடியாது. இவைகள் நமக்கு உரிமையானவைகள். நமக்காய்த்தான் கர்த்தர் படைத்தார். அதற்காகத்தான் அவர் இரவு பகலாய் சிந்தித்தார். ஒரு உலகத்தை அவர் 7 நாள்ல படைத்தார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம படிச்சா கூட
இந்த உலகத்தை இன்னென்ன விதமாயெல்லாம் படைக்க வேண்டும் என்பதை குறித்து திட்டங்களை அவர் பல காலமாய் தன் இருதயத்திலே வைத்திருந்தார். அவைகளை பார்த்து பார்த்து வடிவமைத்தார். இவைகள் அவ்வளவு சாமானியமா விட்டு கொடுத்துடலாமா? யோசிச்சு பாருங்க. நாம யாருடையதும் நம்ம எடுத்துக்கொள்ளவில்லை, அபகரிக்கவில்லை. அது சாத்தானுடைய பொருள். அதை நம்ம அபகரிப்பதற்காக நம்ம சண்டை போட சொல்ல. அது நம்ம பொருள், அது நமக்குரியது, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நம்ம என்ன செய்யணுமா, எப்படி நம்ம தியாகிகள் சுதந்திர காலத்துல, போராட்ட காலத்துல நமக்கு உரிமையான தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர் யுத்தம் செய்தாங்களோ, சண்டை போட்டாங்களோ, உண்ணாவிரதம் பண்ணாங்களோ, எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு போராடினாங்களோ, அதே போன்ற ஒரு போராட்டத்தை இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி நமக்கு உரிய உலகத்தின் ஆசீர்வாதங்களை, நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி வைத்திருந்தவைகளை, நமக்காக உண்டாக்கி வைத்தவைகளை ஒரு துளி கூட நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, வேண்டாம் என்று சொல்லி விட்டுக் கொடுக்க கூடாது. இதெல்லாம் நமக்கு உரிமையானவைகள், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தானுடைய கை அதன் மேல இருக்கு, அதை எடுக்கும்படிக்கு நம்ம சொல்லணும். அவைகள் அவனுடைய கைகளில் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்குரியவைகளை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அது ஒரே ஒரு வழி வேதம் சொல்லுது, விசுவாசம். விசுவாசத்தினால் நீங்கள் ஜெயித்தால், விசுவாசம் என்ற ஆயுதங்களை கொண்டு நீங்கள் உபயோகப்படுத்தி சாத்தானுடைய தலைகளை நசுக்கினால், சாத்தானுக்கு விரோதமான யுத்தத்தை நீங்கள் செய்தால் உங்களால் அது கண்டிப்பாய் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லாமல் இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களால முடியாது. கர்த்தர் உங்களுக்கென்று வடிவமைத்து வைத்திருந்த உங்களுடைய உரிமைக்கு நமக்கு என்ன காரணம் இருக்குது? இது நம்முடைய பொருள் தானே. ஒரு மனிதன் தான் கட்டியிருக்கிற வீட்டுல ஒரு அரையடி நிலத்துல பக்கத்து நிலத்துக்காரன் கட்டி விட்டால் கூட சண்டைக்கு போயிடும். ஏன்னா அது என்னுடைய வீடு, நாங்க பட்டா போட்ட வீடு, அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் வசித்த வீடு. இதை அவன் அபகரித்துக் கொள்வதற்கு நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். உயிரை கொடுத்தாவது, ரத்தம் சிந்தியாவது, போராடியாவது, இந்த வீட்டை விற்று அது வழக்குக்கு செலவழித்தாவது இது நாங்கள் தான் உரிமையாளர்கள் என்பதை நிரூபிக்காமல் போக மாட்டோம்னு சொல்லி சண்டை போடுறது வெளியெல்லாம் பார்த்திருக்கோம் நாம. ஆனா பறந்து விரிந்த இந்த பூமி, நம் கண்களுக்கு முன்பாய் காட்சியளிக்கிற இத்தனை நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் சாத்தானுடையது அல்ல. நீங்க அப்படி நினைக்க கூடாது. நமக்குரியது, நம்ம தேவன் நமக்கு கொடுப்பதற்காக கொடுத்தது. அதை அவன் ஆட்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த வேகம் நமக்குள் தோன்றுகிறது. இப்போ இதை எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்கிற அந்த ஒரு வெறி நமக்குள்ளே வருது. கர்த்தர் சொல்லுகிறார், இதை ஜெயிக்க வேண்டுமானா நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் ஒன்று இருக்கிறது. இந்திய தேசத்தின் விடுதலையை, ஒவ்வொரு தேசங்களும் தங்களுடைய விடுதலையை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு விதமான ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டாங்க. சில தேசங்கள்ல பாத்தீங்கன்னா சண்டை போட்டாங்க, யுத்தம் செஞ்சாங்க, குண்டுகளை வைத்தாங்க, வெடிகுண்டுகளை வைத்து தகர்த்தாங்க, சண்டை போட்டு தங்களுடைய எதிரிகளை துரத்தினார்கள். இந்திய தேசத்துல அஹிம்சையை கையாண்டாங்க, உண்ணாவிரதம் பண்ணாங்க, சத்தியாகிரக போராட்டம் பண்ணாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம போராடாம, யுத்தம் செய்யாம நம்முடைய உரிமையை நாம நிலைநாட்ட முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றார், உங்களுக்கு நான் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய கைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு பேரு விசுவாசம். இந்த விசுவாசம் அடிப்படை விசுவாசத்திலிருந்து வித்தியாசப்படுகிறது. அடிப்படை விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளையாய் உங்களை உருவாக்கிற்று. ஆனால் இப்பொழுது நான் சொல்லுகிற விசுவாசமோ உங்கள் உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்ப இது வேற, அது வேற. அந்த விசுவாசம் கர்த்தருடைய பிள்ளையா மாற்றுச்சு. கர்த்தருடைய பிள்ளையா மாறி கூட நம்முடைய உரிமையை விட்டு கொடுத்து விட்டு நாம பேசாம அமைதியா இருக்கலாம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் யாருடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், சாத்தான் கையில வச்சிருந்தா வச்சுட்டு போட்டும், நான் விட்டு கொடுத்துருவேன், அவன் அனுபவிச்சுட்டு போட்டும் என்று சொல்லி விட்டு விடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு விசுவாசம். ஆனா இது என்னன்னா, நம்முடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் பெற்றுக்கொள்கிற விசுவாசம். நம்ம அவைகள் எல்லாவற்றையும் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் திரும்ப பெறுகிற ஒரு விசுவாசம். அதுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை நம்ம சந்தித்து தான் ஆகணும். இதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஆயுதத்துக்கு பேரு விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா, வெற்றி கொள்ளக்கூடிய விசுவாசம், ஜெயிக்கும் விசுவாசம் என்கிற தலைப்பை நம்ம கொடுக்கலாம். அப்ப அடிப்படை விசுவாசம் வேறு, ஜெயிக்கும் விசுவாசம் வேறு. சில கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க பார்த்திருப்பீங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, நல்லா சபைக்கு போவாங்க. ஆனா வாழ்க்கையில ஒரு வெற்றியற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. வறுமையில, வேதனையில, வியாதியில, துன்பத்துல, எல்லாவற்றிலும் ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாம நசிந்து போனவர்களாக இருப்பாங்க. அதை அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார் என்றால், கர்த்தருக்காக நாங்கள் பாடுகிற தியாகம் என்று நினைத்துக் கொள்கிறார். இல்ல, நீங்கள் எங்கே நின்று விட்டீர்கள் தெரியுமா? அடிப்படை விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டதோடு நீங்கள் நின்று விட்டீர்கள், அவ்வளவுதான். இனி உங்கள் உரிமையை நிலைநாட்டும்படிக்கு நீங்கள் யுத்தம் செய்து பெறும்படிக்காக உங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் தேவைப்படுகிறது. அந்த விசுவாசத்தை நீங்க வளர்த்து கொள்ளாவிட்டால், அடிப்படை விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிள்ளையாய் ஏழையாய் நீங்கள் இருப்பீங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் வியாதிப்பட்டவர்களாய் நீங்கள் இருப்பீங்க, கர்த்தருடைய பிள்ளையாய் அடிப்படை ஆசீர்வாதம் இழந்தவர்களாக நீங்கள் இருப்பீங்க, அடிமட்டத்தில் இருப்பீங்க. கர்த்தரை விரும்பவில்லை, அவர் உங்களுடைய சுகத்தை விரும்புகிறார்,
நீங்கள் நலமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தான் எப்படி ஒரு ராஜாவா இருக்கிறார், அதே போல தன்னுடைய பிள்ளைகள் ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வேதத்துல தான் சொல்லுது, உங்களை கர்த்தர் தன் ஆவியினாலே ராஜாக்களும் பிரபுக்களுமாய் மாற்றினார். அவர் உங்களை ஜீவ ஆசாரியர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. இப்ப கர்த்தருடைய விருப்பம் நீங்கள் அடிபடுவதல்ல, நீங்கள் துன்பப்பட்டு போவதல்ல, நீங்கள் நசிந்து போவதல்ல. உங்கள் உரிமையை யாரோ ஒரு அனுபவிப்பதை நீங்கள் பார்த்து கொண்டு அப்படி கையை கட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. உங்கள் விசுவாசம் என்ற ஆயுதத்தை நீங்கள் எடுக்க வேண்டும். வெற்றி பெறும் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். சாத்தானை காண்கிற எவ்விடத்திலும் நீங்கள் துரத்த வேண்டும். நம்முடைய மனித குலம் இழந்த உரிமையை நீங்கள் மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு அடிப்படை விசுவாசம் நமக்கு தேவைப்படும். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வந்தால் நம்முடைய வியூ மாறிடும். உலகத்தை நாம் பார்க்கிற பார்வை மாறிவிடும். வார்த்தைகளை பார்க்கிற பார்வை மாறிவிடும். உலகத்தை பார்க்கும்போது இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, உலகம் எங்களுக்கு உரியதல்ல, உலகம் எங்களுக்கு சாஸ்வதம் அல்ல, உலகம் சாத்தானுடைய கையில் இருக்கு, உலகத்தில் நாங்கள் அந்நியரை போல இருக்கிறோம்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அந்த விசுவாச பார்வை வந்து விட்டால் நமக்கு என்ன தோணு தெரியுமா? இது என்னுடையது, ஆனால் வேறொருவன் அதை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். வேறொருவன் எனக்குரியதை அனுபவிக்கிறான் என்று தெரிந்து விட்டால் நம்மளால சும்மா இருக்க முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நல்லது என்று கண்டது சாத்தானுக்கு நல்லது என்று கண்டு அவர் இந்த உலகத்தை படைக்கவில்லை. அப்படியா படைச்சார்? நல்லது என்று கண்டு, மரம் நல்லது, அதுல போய் மரத்துல சாத்தான் குடியிருக்கட்டும். இந்த வீடு நல்லது, சாத்தான் போய் வீட்டுல குடியிருக்கட்டும். இந்த விருட்சங்கள், இந்த வனாந்திரம் நல்லது, இந்த வனாந்திரத்துல போய் பேய் குடியிருக்கட்டும் சொல்லி பிசாசுக்காக கர்த்தர் படைத்தார் அவைகளை? நமக்காக படைத்தார். மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையும் நமக்குரியது. அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு துளி தண்ணீரும் நமக்குரியது. நிலத்தில் காணப்படும் மண் துகள்களில் ஒவ்வொன்றும் நமக்குரியது. அவைகள் நமக்குரியதுங்கிற விசுவாசம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதை மீட்டுக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் நமக்குள்ளே வந்துருது. எனக்கு உரிமையான பொருளை வேறொரு அனுபவிக்க காணும் பொழுது என்னால் இப்படி சும்மா இருக்க முடியும்? நம்முடைய வியூ மாறிடுது, பார்வை மாறிடுது. இது என்னுடையது, என்னுடையது. சாத்தானுடைய கை எங்கெல்லாம் இருக்கிறது நாம் பார்க்கிறனோ அந்த கையை அப்புறப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற முயற்சிகளிலே நான் இறங்க ஆரம்பிச்சிடறேன். சாத்தானுடைய எல்லைகளில் நாம் சில எல்லைகளை சொல்றாங்க, அது சாத்தானுடைய எல்லை, அதுக்குள்ள போகாத. பிசாசுடைய சிங்காசனம் அங்கே இருக்கு, அங்கே போகாத. பிசாசுடைய விக்கிரக ஆலயங்கள் அங்கே இருக்கு, போகாத. அதனுடைய எல்லை முழுவதும் சாத்தானுடைய. சாத்தானுக்கு எல்லை என்பது கிடையவே கிடையாது. சாத்தானுக்கு என்று எந்த உரிமை இந்த உலகத்தில் கொடுக்கப்படவே கிடையாது. நீங்கள் அதை நம்ப வேண்டியதில்லை. அது நம்முடைய எல்லை, அது நம்முடைய தேசம், அது நம்முடைய ராஜ்யம், நம்முடைய வீடு, நம்முடைய குடியிருப்பு. அதை அவன் அபகரித்துக் கொண்டிருக்கிறான். அதை துரத்த வேண்டாமா? நம்ம சாத்தானுடைய தலை நசுக்க வேண்டாமா? நம்ம நமக்கு உரிமையான பொருள்கள் மேல் வைத்திருக்கும் அவனுடைய கைகளை முறிக்க வேண்டாமா? நம்ம அதற்கு நமக்கு தேவைதான் பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம். இந்த விசுவாசத்தை வளர்த்தவங்க தான் சாத்தானுடைய சண்டைக்கு நிற்கிறாங்க. யுத்தம் இல்லாவிட்டால் நன்மை கிடைக்காது நமக்கு. நீங்கள் உங்கள் உரிமை விட்டு கொடுக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உலக பிரகாரமான உரிமை மாத்திரம் இல்ல, ஆவிக்குரிய உரிமையை நீங்கள் இழந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு சவலை குழந்தைகளாக அல்லது ஒரு செயல் திறமை அற்றவர்களாக வாழ்வதில் கர்த்தருக்கு விருப்பம் இல்லவே இல்லை. நீங்கள் ஆக்டிவா இருக்கணும், ஜெயிக்கணும், சாத்தானுடைய தலை நசுக்கணும். கடைசி காலங்களில் கர்த்தர் அர்மகெதோனில் ஒரு யுத்தம் செய்து சாத்தானை தன் நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பார் என்று சொல்லி வேதத்தில் எழுது. நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பாராம். அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அப்படி மூச்சு இழுத்து அப்படி நாசின் சுவாசத்தை விட்டு அந்த நாசின் சுவாசத்தை வைத்து சாத்தானை அழிப்பார், தன் சுவாசத்தினால் அழிப்பார் நினைக்கிறாங்க. நான் சொல்றேன் பாருங்க, சுவாசத்தினால் அழிப்பார் என்றால் நாம தான் அந்த சுவாசம், நமக்குள்ளே கர்த்தருடைய ஜீவ சுவாசம் இருக்கு. அப்ப சாத்தானை கர்த்தர் அழிப்பதற்கு மனிதர்களை தான் பயன்படுத்துவார் என்பதுதான் அவருடைய பொருள். நம்ம தான் அவருடைய சுவாசம். கர்த்தர் தம்முடைய ஜீவ சுவாசத்தை மனிதர்களுக்குள் ஊதினார், மனிதன் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கு. கர்த்தர் அவனை சுவாசத்தினாலே அழித்தார்னு சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைக்கு நான் பார்க்கிற பொருள், நீங்க என்ன சொல்வீங்களோ தெரியல, கர்த்தர் அப்படி ஊதி அழிச்சுடுவார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை தன்னுடைய நாசின் சுவாசத்தை வைத்து அவனை அழித்து விடுவார் அப்படின்னு நினைக்கலாம். நாசின் சுவாசம் என்றால் மனிதர்களான நம்மை குறிக்கிறது. நம்மை வைத்து கர்த்தர் சாத்தானை அழிப்பதாய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அந்த அழிவு பணி, சாத்தானுக்கு வைக்கக்கூடிய அந்த வேட்டு, அந்த அழிவு பணிங்கிறது அர்மகெதோன்ல மாத்திரம் இல்ல, அது இங்கிருந்தே நீங்க ஆரம்பிச்சிடணும் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ. ஏனென்றால் சாத்தானை அழிக்கும் அதிகாரம் கர்த்தருடைய நாசின் சுவாசமான மனிதர்களுக்குள்ளதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதை நீங்கள் இப்பொழுதிருந்தே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். அது சாத்தானுடைய தந்திரங்களை காண்கிற எவ்விடத்திலிருந்து சாத்தானை துரத்தக்கூடிய அந்த யுத்த களத்திலே நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாக நீங்க நிக்கணும். அதை கர்த்தருடைய வசனம் வரவேற்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதை நீங்கள் இப்பொழுதிருந்தே பயன்படுத்த ஆரம்பிக்கணும்.
அது சாத்தானுடைய தந்திரங்களை காண்கிற எவ்விடத்திலிருந்து சாத்தானை துரத்தக்கூடிய அந்த யுத்த களத்திலே நீங்கள் எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறவர்களாக நீங்க நிக்கணும். அதை கர்த்தருடைய வசனம் வரவேற்கிறது, உங்களை எதிர்பார்க்கிறது. நாம் அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக மாறணும். இதை குறித்து இன்னும் மேலதிகமான விவரங்களை வரும் நிகழ்ச்சியிலும் நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்க போறோம். விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கள், விசுவாசத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் வருகிறார். நம்முடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் வாசித்ததை போல, நாங்கள் தியானித்ததை போல, நாங்கள் சிந்தித்ததை போல எங்கள் உரிமையான ஒன்றை நாங்கள் விட்டுக் கொடுக்க போவதில்லை. ஆண்டவரே, நீர் நாசியின் சுவாசத்தினாலே சாத்தானையும் அவருடைய தூதர்களையும் அழித்தீர் என்று வேதம் எழுதியிருக்கிறது. நாங்கள் இதுவரைக்கும் நாசியின் சுவாசம் என்றால் கர்த்தர் அவர்கள் மேல் தன்னுடைய சுவாசத்தை ஊதி அளிப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கண்களை நீர் திறந்திருக்கிறீர். நாசியின் சுவாசம் என்பது எங்களை குறிக்கிற ஒரு வார்த்தை என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீர் மனிதர்களை கொண்டுதான் சாத்தானை அழிக்கப் போகிறீர், மனிதர்களை கொண்டுதான் சாத்தானை துரத்த போகிறீர். விசேஷமா என்னை கொண்டு, எங்களை கொண்டு, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கொண்டு நீர் அவனை அப்புறப்படுத்தி துரத்த போகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் உறுதிப்பட்டு எழும்பும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர் விசுவாசத்தினாலே எல்லா விதமான நன்மைகளை சுதந்திர விதமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நீர் எங்களுக்கு என்று தந்ததை நாங்கள் ஒரு சிறு துரும்பை கூட இழக்க சம்மதிக்க மாட்டோம். சாத்தானுடைய கைகளை எங்கெல்லாம் நாங்கள் காண்கிறோமோ, சாத்தானுடைய அதிகாரத்தை நாங்கள் எங்கெல்லாம் காண்கிறோமோ, சாத்தானுடைய எல்லைகள் என்று எதையெல்லாம் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ, சாத்தானுக்கு எல்லைகள் என்பது எதுவுமே கிடையாது என்பதை நாங்கள் இன்றைக்கு அறிந்து கொண்டு சத்துருடைய தலையை நசுக்கவும், சாத்தானுடைய கைகளை நாங்கள் முறிக்கவும், சாத்தானுக்கு விரோதமாக எங்களுடைய பட்டயத்தை உயர்த்தவும், விசுவாசத்தில் நாங்கள் வளரவும் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களுக்குள் கொடுத்த விசுவாசத்தை இன்னும் வளர பண்ண உதவி செய்தீர்கள். உங்களுடைய வார்த்தைகளினாலும் வசனத்தினாலும் நன்மையினாலும் எங்கள் இருதயத்தை நிரப்பியர்கள். தேவனுடைய பரிசுத்த கரங்கள் எங்களை பலப்படுத்தி பாதுகாவல் செய்வதாக. எங்கள் விசுவாசம் என்னும் அந்த பட்டயத்தை உறுதிப்படுத்தும். ஆண்டவரே, இருபுறமும் அதை கூர்மையும் கருக்கும் உள்ளதுமாக மாற்றியர்களும். உம்முடைய பிள்ளைகள் அதை எடுத்து உபயோகப்படுத்த உதவி செய்யும். சத்ருவின் சேனைகளை துரத்தியர்களும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே உங்கள் விசுவாசம் யாவற்றையும் வர்த்திக்க பண்ணி கர்த்தருடைய வருகை பரியந்தம் உங்களது யுத்த களத்திலே ஜெயத்தையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க அனுகிரகம் தருவாராக. ஆமென்.